தகாத உறவில் இருந்த மனைவியால் கூலிப்படை ஏவி முன்னாள் ராணுவ வீரர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியை கைது செய்ய கோரி திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். முன்னாள் ராணுவ வீரரான இவருக்கு சந்தியா என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த வெங்கடேசனின் மனைவி சந்தியா தனது கணவரை கூலிப்படையை ஏவி வெட்டி கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் சந்தியா, அவரின் காதலன், சகோதரர் மற்றும் 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் திமுக நிர்வாகி ரமேஷ்காந்த் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளரான நேதாஜி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருவரும் வெங்கடேசனின் வீட்டிற்குள் புகுந்து 45 சவரன் நகை மற்றும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்நிலையில் இருவரையும் கைது செய்து நகைகளை மீட்டு தர கோரி போலீசில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியிடம் வெங்கடேசனின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர்.